Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 பாஜக கூட கூட்டணி கிடையாது, 29 கிடையாது, என்னைக்கும் கிடையாது. மக்களவை தேர்தலிலே பாஜகவோட கூட்டணி வைக்காதவர் ஏன் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ஸோ அதன் காரணமாக நாம ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும்ங்கிற கட்டாயத்தை எடப்பாடி இருந்தார். அதனால பாஜகவோட கூட்டணி வச்சாரு. செங்கோட்டையனை பயன்படுத்தி அந்த தேர்தல் ஆணையம் தலையிடலாங்கக்கூடிய பொதுச் செயலாளர் வழக்கு மூலமா அதிமுகவில் எடப்பாடியை க்ளோஸ் பண்ணிடுவாங்கங்கிற அச்சம் அவருக்கு வந்துட்டு. பாஜக செங்கோட்டையனை வச்சு ரோல் பிளே பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. செங்கோட்டையன் இப்ப என்ன பாக்குறாருன்னா, நம்மளை பயன்படுத்தி பாஜக எடப்பாடியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, நமக்கு ரோல் இல்லாம ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறாப்புல. இந்த கட்டம் தான் மீண்டும் செங்கோட்டையன் பிரஸ் மீட்டுக்கு போறாரு. கண்டிப்பா நாளைக்கு தோத்தா முக்குலத்தோர் ஆதரவுல தன்னை கவுழ்த்திட்டு செங்கோட்டையன் உட்கார்ந்துருவாருன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. செங்கோட்டையனை பார்த்து எடப்பாடி பயப்படுறாரு. கண்டிப்பா எடப்பாடியை சிஎம் ஆச்சோன்னா நான் வன்னியர் ஓட்டு போட மாட்டான், நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு வராது, முக்குலத்தோர் ஓட்டு வராது. முக்குலத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் அண்ட் பவர்ஃபுல் கம்யூனிட்டி. மற்ற ஜாதிகளையும் தன்னுடைய முடிவுக்கு தக்கன கருத்துருவாக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள கம்யூனிட்டி. அதே அண்ணாமலை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்க வேண்டியது நம்முடைய கனவுன்றாரே சார். இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறாரு 26 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் சொன்னா பாரு தாமரை சார். இப்போ பாமக ஒன்னா இருந்தா அதிமுக பாமக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, இந்திய கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஸ்பிளிட்டா இருக்காங்களே. முன்னாடி இருந்த பாமகவுக்கு அதே ஓட்டு இப்போ இல்லைங்கிறது 100% உண்மை. 26 தான் யாருங்கிறத முடிவு பண்ணோம். அதுல அன்புமணி 10.5 முன்னிறுத்தி நின்னாருன்னா எடப்பாடியுமே செக் ஆயிடுவாரு. எடப்பாடி இருக்கக்கூடிய சிவி சண்முகம், KP முனுசாமி, வீரமணி, அன்பழகெல்லாம் பலம் இழந்துருவாங்க. மீண்டும் கட்சி ஒருங்கிணைக்கணும், சசிகலா உள்ள வரணும், OPS உள்ள வரணுங்கிற விஷயத்தை செங்கோட்டையனர்கள் மீண்டும் பேச வாய்ப்பு இருக்கா சார்? செங்கோட்டையன் அதை பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்த அளவில் மீண்டும் தங்களுக்கு ஒரு அரசியல் எழுச்சிக்கு, ஒரு காலத்துல ரைவலா இருந்த சசிகலா தான் திரும்ப தன்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அரசியல் என்டர்டெயின் ஆனது காரணம்னு அவர் உணர்றாரு. ஸோ சசிகலா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஒருவேளை கூட்டணி இருந்திருந்தா 12 சீட்டு ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வை கூட இருந்துச்சு. அதுக்கு குற்றவாளி எடப்பாடியும் குற்றவாளி. எடப்பாடி என்ன பண்ணாரு? அந்த கூட்டணி முறிவுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை தானே. அண்ணாவை பத்தி தப்பா பேசினார், ஜெயலலிதா குற்றவாளினாரு. இதுதானே கூட்டணி முறிவுக்கு காரணம். எடப்பாடி எங்க கூட்டணி முடிச்சு அண்ணா ஜெயலலிதா பற்றி எல்லாம் கேசி பழனிசாமிக்கு என்ன, எடப்பாடி பழனிசாமிக்கு சும்மா நடிப்பாங்க. 12 சீட்டு அண்ணாமலை கேட்டாரு, 6 சீட்டுக்கு மேல தரமாட்டாரு எடப்பாடி. அதனாலதான் முறிஞ்சி. 2006 தேர்தலில் விஜயகாந்த் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார்னு டிடிவி சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் டிடிவி அவர்கள் விஜய் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்காங்க ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? கண்டிப்பா மீண்டும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் ஒரு அரசியல் சக்தியா 2026 நிக்கிறதுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனா டிடிவி எடுத்துட்டாங்க தான் உண்மை. டிடிவி 8% வாக்குக்கு பல நிரூபிக்காத விஜயை நான் மதிக்க தயாருன்னு சொல்லும் போது இதே வாக்குக்கு எடப்பாடி மதிச்சிட்டாருன்னா. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் ரவீந்திரன் சார். வணக்கம் தாமராய் சார். அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம்னு சொல்றதா இல்லை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மீண்டும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வெடியை கொளுத்தி போட்டிருக்காரு. செப்டம்பர் 5 நான் மனம் திறந்து பேச போறேன், கோபிச்செட்டிப்பாளையம் அலுவலகத்தில் நான் மனம் திறந்து பேச போறேன். அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது, அதெல்லாம் கடந்த கால விஷயம். இப்போ மறுபடியும் ஒரு வெடியை தூக்கி போட்டிருக்காரு. எதன் காரணமாக நான் மனம் திறந்து பேச போறேன்னு சொல்றாரு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பேசுவதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பலரும் தன்னுடைய பார்வையை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? ஏன் செங்கோட்டையன் இப்படி பேசணும்? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 பாஜக கூட கூட்டணி கிடையாது, 29 கிடையாது, என்னைக்கும் கிடையாதுன்னாரு. STPI மாநாட்டில் கிடையாது ஐயா சொன்னார். மக்களவை தேர்தலிலே பாஜகவோட கூட்டணி வைக்காதவர் ஏன் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ஸோ அதன் காரணமாக நாம ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும்ங்கிற கட்டாயத்தை எடப்பாடி இருந்தார். அதனால பாஜகவோட கூட்டணி வச்சாரு. பாராளுமன்றத்தில் வச்சிருக்கலாமே, சட்டமன்றத்தில் தான் அங்கே பாஜக என்ன ரெலவன்ஸ் இதோட காட்டியிருக்காங்க. அப்ப செங்கோட்டையனை பயன்படுத்தி அந்த தேர்தல் ஆணையம் தலையிடலாங்கக்கூடிய பொதுச் செயலாளர் வழக்கு மூலமா
அதிமுகவில் எடப்பாடியை க்ளோஸ் பண்ணிடுவாங்கங்கிற அச்சம் அவருக்கு வந்துட்டு. ஓகே, செங்கோட்டையனை பயன்படுத்தி நமக்கு வந்து செக் வச்சிருவாங்கிற பயம் எடப்பாடிக்கு இருந்துச்சா? வந்துடுச்சு. சரி, அல்லது எதுக்கு சட்டமன்ற தேர்தலில் போய் ஒருத்தர் ஏன் பாஜக கூட கூட்டணிக்கு வர போறாரு யோசிச்சு பாருங்க. அல்லது பாஜக ஒரு அணி அமைச்சிருவாங்க, ஒரு வெப் டிவி சேனல்ல சீமானையும் செங்கோட்டையனையும் இணைச்சி வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க, அது நமக்கு 3வது இடத்துக்கு நம்ம தள்ளிடணும்னு வந்திருக்கணும். சரி, வந்தாச்சு. இங்க வந்த பிறகு செங்கோட்டையனை வந்து அவர் புறக்கணிக்கிறார். செங்கோட்டையனை காட்டி பாஜக எடப்பாடியை உள்ள எடுத்துக்கிட்டாங்க, 20% வாக்கை உள்ள எடுத்துட்டாங்க. செங்கோட்டையனை காட்டி அந்த தேர்தல் ஆணைய வழக்கை காட்டி எடப்பாடியை உள்ள எடுத்துட்டாங்க. செங்கோட்டையனுக்கு 20% ஓட்டு இருக்கா? செங்கோட்டையனை காட்டி தேர்தல் ஆணைய வழக்கு மூலமா இவரை ஒரு மைய புள்ளியா வச்சு கட்சியை மீண்டும் இன்னொரு பிளவு பண்ணிடுவாங்கிறத காட்டும் போது ரெட்டையில சின்னம் போனா நமக்கு ரொம்ப பின்னடைவாயிரும். அப்போ சின்னத்தை காப்பாத்திக்குவோம், கட்சியை காப்பாத்திக்குவோம்னு அவரு பாஜக பக்கமே வந்துட்டார். ஓகே, என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டார்ல. நீங்க அரசியல் விமர்சன நண்பர்கள் பாஜக நஷ்டம் மைனஸ் எல்லாம் பாஜக விட்டுட்டு தாவேக்கா, பலன் நிரூபிக்காத தாவேக்கா, கூட்டம் கலைஞ்ச தாவேக்கா கூட எல்லாம் போயிடுவாங்கன்னு பண்ணும்போது அவர் ஸ்டெடியா பாஜகன்னு இருக்காருல்ல. அப்போ பாஜக செங்கோட்டையனை வச்சு ரோல் பிளே பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. செங்கோட்டையன் இப்ப என்ன பாக்குறாருன்னா, நம்மளை பயன்படுத்தி பாஜக எடப்பாடியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, நமக்கு ரோல் இல்லாம ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறாப்புல. ஓகே, இந்த கட்டம் தான் மீண்டும் செங்கோட்டையன் பிரஸ் மீட்டுக்கு போறாரு. இதை பயன்படுத்தி எடப்பாடி கிட்ட பாஜக என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், மறுபடியும் செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுக்க போறாரு. ஸோ இதன் காரணமாக செங்கோட்டையனுக்கு என்ன பலன் சார்? என்ன பேச வாய்ப்பு இருக்கு? என்ன பண்ண போறாரு செங்கோட்டையன்? செங்கோட்டையன் பல தேர்தல்களை பார்த்தவர். ஆமா, எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா அம்மையார் 96ல் விழுந்த பிறகு 2001 எப்படி எழும்புனாங்கன்னு செங்கோட்டையனுக்கு தெரியும். ஓகே, ஜெயலலிதா அம்மையார் 2006ல் பெருமை மிகு தோல்வி அடைஞ்ச பிறகு 2011 எப்படி எழும்புனாங்கன்னு செங்கோட்டையனுக்கு தெரியும். சரி, அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ் மண்ணில் எடப்பாடி தலைமைக்கு இல்லைங்கிறதும் செங்கோட்டையனுக்கு தெரியும். ஓகே, இப்போ நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓபிஎஸ் நீக்கி ஒற்றை தலைமை ஆனதுல 13% வாக்கு இழந்துட்டீங்க. 10.5 கொடுத்ததாட்டு எடுத்ததால ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்க பலம் பெற்ற நீங்க தென் மாவட்டங்களில் மிக மோசமா தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் தெரிஞ்ச செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே போன ஒரு கட்சி கிட்ட 4வது போயிட்டாரு விளவங்கோட்டில்னு உணர்றாரு. சீமான் தான், அது சீமான் தான் சொல்றாரு. ஆமா, சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல, எடப்பாடிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல. சீமான் 5% எடுக்காரு, எடப்பாடி 4% எடுக்கிறாரு. கன்னியாகுமரியில அதிமுகவை நாம் தமிழர் இல்ல. அப்ப ஏன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே தான் சீமான் இருந்தார். இந்த இடைத்தேர்தலையும் 4வது தள்ளிட்டார். நீங்க 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் நடந்த போது எந்த இடைத்தேர்தலையாவது அதிமுக 3வது போச்சா? இபிஎஸும் ஓபிஎஸும் இரட்டை தலைமையா இருந்தாங்க. ஒரு இலையில எடப்பாடி, ஒரு இலையில ஓபிஎஸ், பொதுத்தள கட்சி. ஒருத்தர் முக்குலத்தோர், ஒருத்தர் வெள்ளாள கவுண்டர். சார் 2019 உங்களுக்கு வந்து ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் சார். எம்எல்ஏக்கள் இருந்தாதான் ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம். அதன் காரணமாக தான் இடைத்தேர்தலை வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்களே தவிர நாடாளுமன்றத்தை அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லையே. நாடாளுமன்ற தேர்தலையும் இவங்க எடுத்த திமுக எடுத்த வாக்க விட எல்லா சட்டமன்றத்திலும் திமுக குறைவா தான் எடுத்தாங்க. ஆனா விளவங்கோடு சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் எடுத்ததை விட இடைத்தேர்தல் தாரகை கத்பட்டுக்கு ஓட்டு அதிகம். அதிமுக நோட்டா கீழே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்த சீமானை விட ஓட்டு குறைவு. ஏன்? புதுச்சேரி பாருங்க, புதுச்சேரியில் சீமானுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தது, எடப்பாடியோட சீமானுக்கு வாக்கு அதிகம். திருநெல்வேலியில் பாருங்க, புதிய தமிழகம், தேமுதிக, பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார், முபாரக் எல்லாம் இருந்தும் சீமானுக்கும் எடப்பாடிக்கு ஈக்குவல் ஓட்டு தான். ராமநாதபுரத்தில் அதே ஓட்டு தான். அப்போ தென் மாவட்டத்தில் பார்த்தா எடப்பாடிக்கு ரெட்டையிலையோடு கூடிய எடப்பாடிக்கு செல்வாக்கும் இண்டிவிஜுவல் லீடர் சீமானுக்கு செல்வாக்கும் பார்த்தா பல தொகுதிகளில் சீமானுக்கு அதிகம். சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, எடப்பாடிக்கும் பிரைம் மினிஸ்டர் இல்லை. இதை நம்ம போன்றவர்கள் வந்து மைக்ரோ டீட்டெயிலா செங்கோட்டையன் கொடுக்கும். அவருக்கு தெரியாதது இல்லை, தெரிஞ்ச விஷயம்தான். அவர் மனசுல இருக்கிறது தெரிஞ்சதை நாமளும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் போது ஆமா எடப்பாடி தலைமையில இனிமே நம்ம வந்து தேர முடியாது, தெற்கெல்லாம் எடப்பாடியால ஜெயிக்கவே முடியாது. அப்போ எடப்பாடியோட தலைமை வந்து பலகீனப்பட்டு நிற்குது. அவர் வந்து கட்சி ஆட்சிக்கு வரணும்னே அரசியல் பண்ணல, டூர் அடிச்சு தன்னை பலப்படுத்திக்கிட்டு நாளைக்கு தோத்தாலும் தனக்கு எதிராக யாரும் ரிவோல்ட் பண்ணிடக்கூடாது, அப்படி ரிவோல்ட் பண்ணக்கூடியவங்களெல்லாம் கட்சிக்குள்ள ஓரங்கட்டி பண்ணணுங்கிறதுல பண்றாரு. அப்படி அவர் ஓரங்கட்டக்கூடிய
முக்கிய ஆள்ல அவர் சொந்த சமுதாயத்தை சேர்ந்த செங்கோட்டையன் முதன்மையானவர். செங்கோட்டையனை எடப்பாடி அவர்கள் முழு முற்றாக புறந்தள்ளுகிறார். அதன் காரணமாக தான் இப்ப ரிவோல்ட்டா மாறி இருக்காரா? கண்டிப்பா ரிவோல்ட் அதனால தான் காரணம். ஏன்னா நாளைக்கு தோத்தம் பிறகு கட்சியை கைப்பற்றி கொண்டு போகணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு. அதுக்கு செங்கோட்டையன் செக்கா வருவார். ஓகே, பாதிக்கப்பட்ட முக்குலத்தோர் மற்றவங்கலாம் செங்கோட்டையன் முன்னாடி திரளுவாங்க. ஓகே, இன்னொரு முக்குலத்தோர் வந்து லீட் எடுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் முக்குலத்தோர் இமேஜ்ல இல்ல. அதிமுக சொல்றீங்க? இல்ல, அதிமுக இல்ல. செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ, ஜெயலலிதா காலத்துல ஜெயலலிதாவுக்கே போட்டியாளர்னு பேசப்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டாரு. சசிகலா வருஷ செங்கோட்டையன் நின்னாரு. கட்சி கட்டுப்பாட்டுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். இது ஜெயலலிதா இறந்த பிறகு நானே செங்கோட்டை அண்ணனை பார்த்து சசிகலாவை எடுத்து ரிவோல்ட் பண்ணணும். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே ஜெயலலிதாவுக்கு பிறகு செங்கோட்டை அண்ணன் சிஎம்மா வரணும்னு தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். நான் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தம்பி, ஹீஸ் நோ மோர், அவன்லாம் அதில் தெளிவாக இருந்தான். அந்த இடத்துக்குள்ள 2011 மேல் சபையை வரவிடாமல் தடுத்தது, கிருஷ்ணசாமியை கூட்டணியில் கொண்டு வந்தது, இது தேமுதிக கூட்டணிக்கு முயற்சி பண்ணது. அதில் நம்ம ரோல் இல்லை, ஃபைனல் ரோல் வேற ஆட்கள் பண்ணாங்க. ஆரம்பத்தில் நம்ம மஃபா பாண்டியராஜன் மூலமாக ஒரு சில முயற்சிகளை பண்ணணும். கிருஷ்ணசாமி, சரத்குமார், இவர் ஜவஹருல்லா, இவங்க போன்றவங்களெல்லாம் செங்கோட்டையன் தான் பேசி முடிச்சாரு. எல்லா பொறுப்புமே செங்கோட்டையன் செய்துட்டு இருந்தாரு. அப்போ எப்படி கேண்டிடேட் போடுறது, சமூகநீதி பார்வையில் எப்படி கேண்டிடேட் போடுறதெல்லாம் செங்கோட்டையன் தான் முடிவெடுத்து செய்தார். சரி, அந்த கட்டத்துக்குள்ள செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு பிறகு செங்கோட்டையன் முதலமைச்சராக வரணுங்கிற எண்ண ஓட்டத்தில் ஒரு டீம் செயல்பட்டது. அப்போ உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கு போட்டியா செங்கோட்டையன் வந்துருவாருன்னு சசிகலா தரப்பு அதை இது பண்ணி செங்கோட்டையன் 500 காரில் பவனி வந்தாருன்னு ஜெயலலிதா அம்மையார் ஓரம் கட்டினாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் மரணத்துக்கு பிறகு செங்கோட்டையன் லீடராக வரணுங்கிற முயற்சிகள் இருந்தது. ஆனால் நடராஜன் பெரிய சமர்த்தர், மிகப்பெரிய ராஜதந்திரி. யாரெல்லாம் எதிராக வருவாங்களோ அவங்களெல்லாம் தன்வசப்படுத்தணும்னு சைத துரைசாமி அண்ணனை தன்வசப்படுத்தினார். செங்கோட்டையனை தன்வசப்படுத்தி அவருக்கு கட்சி பொறுப்பு, மந்திரி பதவியெல்லாம் கொடுத்தாப்புல. அப்போ நான் செங்கோட்டையனை பார்த்து ரிவோல்ட் பண்ணணும்னு 45 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது, கட்சி என்னால் பிளவுபட்டுன்னு வர விரும்பல வக்கீல், நான் கட்சிக்கு கட்டுப்பட்டவன், அம்மா தலைவர் அம்மா வளர்த்த கட்சியில் என்னால் எந்த அவப்பேரும் வந்துடக்கூடாதுன்னு அவர் முடிவெடுத்தார். ஆனால் அவர் பிளவுபடுத்திடுவாருன்னு நினச்சி அவருக்கு உயரிய கட்சி பதவியும் அமைச்சர் பதவியும் சசிகலா தரப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவர் சசிகலாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தார். என்னையே நான் வந்து எதிரான நிலைப்பாடு இருந்தாலும் கூட அவருடைய அரசியல் முடிவுங்கிறது கட்சி கட்டுப்பாடுங்கிறதா தெளிவாக இருந்தார். அப்படி கட்சி கட்டுப்பாடுன்னு செயல்படக்கூடியவர் தான் செங்கோட்டையன் அண்ணன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு செங்கோட்டையனுக்குள்ள மெரிட் என்னன்னா, எடப்பாடிக்கு வந்து அவரோட நடவடிக்கைகளால் நான் வெள்ளாளர்கள் வெறுப்பை சம்பாதிச்சிட்டாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவே அதுக்கு காரணம். அதனால வந்து கவுண்டர் வன்னியர் கட்சி அண்ணாமலையே வெளிப்படையா சொல்றாரு. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர், அவரும் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த கட்சியை சமூக நீதியை சூறையாடக்கூடிய அளவுக்கு வன்னியர் கவுண்டர் கட்சியா வச்சுட்டாங்கன்னு ஓப்பனா அடிச்சாரு. எடப்பாடிக்கு நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருக்குது. சார், நான் உடச்சி கேட்கிறேன். அப்ப இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிய சிஎம் சொன்னா நான் வன்னியர் ஓட்டு போட மாட்டான், நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு வராது, முக்குலத்தோர் ஓட்டு வராது. முக்குலத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் அண்ட் பவர்ஃபுல் கம்யூனிட்டி. மற்ற ஜாதிகளையும் தன்னுடைய முடிவுக்கு தக்கன கருத்துருவாக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள கம்யூனிட்டி. அதே அண்ணாமலை இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்க வேண்டியது நம்முடைய கனவுன்றாரே சார். இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. 26 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் சொன்னா பாரு தாமரை, அவர் ஸ்டாண்ட் மாறுங்கிறீங்களா? அதுதான் ஒரு அரசியல் கணக்குங்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் வந்து சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க. பார்லிமெண்ட் போர்டில் ஜெவ்ஜன் ராமா கேண்டிடேட்டாக விட்டாங்க. பார்லிமெண்ட் போர்டில் பிரைம் மினிஸ்டருக்கு கேண்டிடேட்டுக்கு ஆதரவு இல்லை, சஞ்சீவ் ரெட்டிக்கு ஆதரவு. சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க. சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணி சஞ்சீவ் ரெட்டி ஜெயித்தா தன்னோட அரசியல் முடிஞ்சு போகும்னு அவங்க பிபி கிரி ஆதரிச்சு வெற்றியை பெற்று அரசியலில் பெரிய அளவுக்கு உயர்ந்தாங்க. எடப்பாடியை உயர விட்டா ஒரு உரையில 2 வாள் இருக்க முடியாது. அண்ணாமலைக்கு அது வீழ்ச்சி. நான் மீண்டும் இப்பவுமே சொல்றேன், அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன், அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு நான் சொல்றேன், அண்ணாமலை அவளை ஏமாளி இல்லை. கட்சி கட்டுப்பாடு மோடி சொல்றாருன்னு, அமித்ஷா சொல்றாருன்னு சில கருத்துக்களை சொல்றாரே தவிர அண்ணாமலை இன்னைக்கு சொல்றது ஃபைனல் கிடையாது. இந்திரா காந்தி சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணது ஃபைனல் கிடையாது. இந்திரா காந்திக்கு பொலிட்டிக்கல் சர்வைவல் இருக்குது. எனக்கு அது ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எடுத்து ஒர்க் பண்ணாங்கிறத நான் இன்னைக்கு விமர்சனம் பண்ணுவேன். அது பல இதில் பியான் சிங், சத்வந்த் சிங், மைக்கா பலாரலை கொல்லப்பட்டாங்க, இயற்கை நிதினு கூட என்னோட கோபத்துக்கு நான் பண்ணுவேன். பட் அந்த விஷயத்தை பண்ணலைன்னா இந்திரா காந்தி அம்மையார் பொலிட்டிக்கல் லீடராட்டு சர்வே பண்ணி போக முடியாது. மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸ் 43% போய் மிகப்பெரிய தலைவியாக உயர்ந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தலைன்னா அண்ணாமலை தலைவராக நிற்க முடியாது. பொறுத்திருந்து பாருங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் அண்ணன் சொல்லிட்டாருன்னு எனக்கு
ராமநாதபுரத்தில் உள்ள யாதவர் சமுதாய மக்களை நாங்கள் நேஷனல் கம்யூனிட்டி மோடிக்கு பண்ணோம். அண்ணாமலை அண்ணன் சொன்னது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மனம் சோர்ந்துட்டோம் அதுன்னு சொல்கிறாப்புல. நான் அதை தெளிவாக சொன்னேன். நம்மளை நினைப்பு சொல்கிறத வச்சு நீங்கள் ஒன்றும் பதறாண்டாம், பொறுத்துருங்க, தேர்தல் நேரம் வர என்டூரன்ஸ் இஸ் ஏ ஒரிஜினல் பொலிட்டிக்ஸ் அவங்க சொல்கிறேன். ஒரு பிராமின் லேடி என்ன கரப்ட் ஃபெல்லோஸ் எல்லாம் அண்ணாமலை சிஎம்னு சொன்னார்னா எப்படி நாங்கள் முகம் காட்டுறது, எங்கள் ஃப்ளாட்டில் எப்படி முகம் காட்டுறதுன்னு ஒரு பிராமின் சகோதரி ஒருத்தர் கேட்குறாங்க. அவங்கள்ட்ட இதான் சொன்னேன், பொறுத்துருங்க. இப்போ சொல்லுவார் என்டூரன்ஸ் இஸ் ஏ ஒரிஜினல் பொலிட்டிக்ஸ். அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது 26 தேர்தல் களத்தில் அவர் யாரை சிஎம்மா சொல்கிறாருங்க போது தான் நம்ம பார்க்கணும். இப்போ சீட் ஷேரிங் இருக்குது, பலரும் இருக்குங்கிறத நம்ம சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள் அதிமுகவுக்குள்ளேயும் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் போஞ்சிட்டு தான் இருக்குது. மோடியை பொறுத்தளவில் 20% உள்ள கொண்டு வந்துட்டோம், அதை உள்ள லாக் பண்ணுவோம். அதனால நீங்கள் உங்களை காட்டி அவர் வெளியேறாம அதனால உள்ள அவர் இருக்கட்டுங்கிறது தான் மோடி பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஓகே சார், மறுபடியும் அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான முடிவுகள் வந்தா அது எடப்பாடியுடைய தலைமையவே வந்து கேள்விக்குள்ளாக்கும். ஸோ அந்த கேள்விக்குள்ளாக்குற இடத்துல வந்து செங்கோட்டையன் இருக்காரு. அதன் காரணமாக தான் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி வந்து முழுமுற்றாக புறம் தள்ளுகிறான்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா நாளைக்கு தோத்தா முக்குலத்தோர் ஆதரவுல தன்னை கவுழ்த்துட்டு செங்கோட்டையன் உட்கார்ந்துருவாருன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. செங்கோட்டையனை பார்த்து எடப்பாடி பயப்படுறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார், செங்கோட்டையன் என்ன சார் பேச வாய்ப்பு இருக்கு? எடப்பாடிக்கு எதிராக பேசுவாரா? செங்கோட்டையன் கட்சி அலுவலகத்துல தான் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஆமா, கட்சி பின்னடைவுக்கு காரணம் என்ன அதை வந்து தெளிவா விளக்குவார். நான் கட்சி பின்னடைவுக்கு யார் காரணம்? எடப்பாடியோட அபகரிக்கும் நோக்கம் தான் காரணம். அப்படி சார் அபகரிக்கணுங்கிற மைண்ட் செட் எடப்பாடி எங்க ரெட்டை தலைமையா இருந்தாலும் என்னங்க பிரச்சனை வந்துட்டு ஒற்றை தலைமையா போறது, முடிவெடுக்க முடியலங்கிறாரு. அப்ப இப்ப முடிவெடுத்து விளவங்கோட்டில் டெபாசிட் போயிட்டாரு, திருநெல்வேலியில் டெபாசிட் போயிட்டு, ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிட்டு, தேனியில் டெபாசிட் போயிட்டு, பாஜகவுக்கு கீழே பல இடத்துல போயிட்டாரு. அப்போ ஒற்றை தலைமையானது மைனஸ்ன்னு சொல்ல வேண்டியதானே. புதுச்சேரியில் முடிவெடுத்தார், நல்லா முடிவெடுத்தார். இவருக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது. சீமானு கிளையா 4வது போனார். இதெல்லாம் கில்லிங் சைலன்ஸ் பண்ணி அறிவு நாணயமற்று பல அரசியல் முரசல் இருக்கிறாங்க. நான் உண்மையை நேர்மையாட்டும் நடந்த விஷயத்துல தரவுகளோட நாணயமா நேர்மையா நெஞ்ச நிமிர்த்தி பேசுறேன். அவங்களுக்கு உண்மையை சொல்லாம இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஓகே சார், செங்கோட்டையனை காட்டி தான் பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஓகே எடப்பாடி ஓகே சொன்னாருங்கிறீங்க. ஸோ இந்த பாஜக கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் செங்கோட்டையன். அப்படி இருக்கும்போது இதுல பாஜகவுடைய ரோல் எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கா? மீண்டும் இதுல பாஜக தான் பிளே பண்றாங்கன்னு சில கருத்துக்கள் சொல்றாங்க. அண்ணாமலைக்கு ஹேண்ட் இது இருக்குன்னு சொல்றாங்க. மாவீரன் தீரன் சின்னமலை நினைவு நாளில் அண்ணாமலையும் செங்கோட்டையன் பார்த்து சில கருத்துரையாடல் நடந்ததாட்டு சொல்றாங்க. ஸோ இது பல விஷயங்கள் போகுது. பட் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துடும். இப்போ எடப்பாடி வின்னிங் கால்ஸ் இல்லை. அவருக்கு வந்து திமுக ஆட்சி அகற்றதுக்கு நோக்கம் இல்லை. கட்சியை தான் கைப்பற்றிக்கிட்டு நாளைக்கு கட்சி தன் கண்ட்ரோல்ல இருக்கணும். திமுக ஆட்சி அகற்ற நோக்கம் இல்லைன்னா ஏன் சார் வந்து இப்பயே ஊரா போய் வந்து மக்களை பார்க்கணும்? கிட்டத்தட்ட 100 தொகுதிக்கும் மேல போயிட்டு மக்களை பார்த்திருக்காரு. திமுக ஆட்சியை வீழ்த்துவோங்கிறாரு. அடுத்து நாம தான் வரப்போறோம். தொண்டர்களை ஏன் சார் உற்சாகப்படுத்தணும்? இதெல்லாம் ஏன் சார் எடப்பாடி பண்ணணும்? அவருக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசை இல்லாமலா சார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? கட்சியை கைப்பற்றதுக்கு தான் பண்ணாரு. 2024 நாங்க பிரதமரை முடிவு பண்ணணும்னு தான் சொன்னாரு. அப்பவும் கட்சியை கைப்பற்றதுக்கு தான் அதை பண்ணாரு. பிரதமர் அவர் ஒன்றும் முடிவு பண்ணல, ஒரு எம்பி கூட ஜெயிக்கல. இப்பவும் கட்சியை கைப்பற்றதான் அவருக்கு நோக்கம். கட்சியை கைப்பற்றதுல அவருக்கு நோக்கத்துல அவரோட மெயின் கூட்டணி பாமக வந்துருவாங்களா? 2 பிரிவால இருக்காங்க. பாமக வேணுங்கிறதான் அவர் உறுதியா இருக்காரு. கட்சியை கைப்பற்றதுக்கும் ஈரோடு எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கும் பாமக வேணும்னு தான் அவர் உறுதியா இருக்காரு. சார், இப்ப பாமக ஒன்னா இருந்தா அதிமுக பாமக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஸ்பிரிட்டா இருக்காங்களே, முன்னாடி இருந்த பாமகவுக்கு அதே ஓட்டு இப்போ கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார்? முன்னாடி இருந்த பாமகவுக்கு அதே ஓட்டு இப்போ இல்லைங்கிறது 100க்கு 100 உண்மை. சரி, அது யாரும் மறுத்து பேச முடியாது. 2ஆ தான் இருக்குங்கிறது பார்வை. 26 தான் யாருங்கிறத முடிவு பண்ணோம். அதுல அன்புமணி 10.5 முன்னிறுத்தி நின்னாருன்னா அன்புமணியை விட ராமதாஸை விட 10.5 தான் வன்னியருக்கு இன்னைக்கு பெரிய மெரிட்டு. அப்படி அவர் நின்றுட்டாருன்னா எடப்பாடியுமே செக் ஆயிடுவாரு. எடப்பாடி இருக்கக்கூடிய சிவி சண்முகம், கேபி முனுசாமி, வீரமணி, அன்பழகெல்லாம் பலம் இழந்துருவாங்க. வன்னியர் போல்ஸ்னா அது வன்னியர் முகம் அன்புமணி தானே ஆயிரும். இப்படித்தான் நாங்க பாஜக வளர்ச்சிக்காக RSSல உள்ளவங்கெல்லாம், காங்கிரஸ்ல உள்ள இந்த நாடார்கள், அப்பு நடேசன் பெரிய பவர், அவரு பாலையாண்ணாச்சி பெரிய சிங்கம், குமரி சிங்கம் பாலையா, இவங்களெல்லாம் அரசியல் ரீதியா வீழ்த்தி தான் இந்த நாடார் போல்ஸ் வந்து RSSன்னு வந்தது. மாவட்டத்தில் 100 இந்துக்களுக்கு 70 பேர் இந்த நாடார்கள். அவங்க பாஜகவுக்கு ஒரு பேக்கிங்கா வந்தார். பொன் ராதாகிருஷ்ணன் அதுக்கு உருவமா இருக்காரு சகோதரர். அதே மாதிரி இன்னைக்கு அன்புமணி 10.5 சொல்லி
அதிமுக பலயனப்படுத்தி சிவி சண்முகம், KP முனுசாமி, அன்பழகம், வீரமணி இவங்களெல்லாம் வீழ்த்தினாதான் வன்னியர்களின் ஒட்டுமொத்த எதிர்கால தலைவராட்டு அன்புமணி வர முடியும். இதில் அன்புமணி என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. பட் எடப்பாடி அரசியலில் ஜெயித்து எடப்பாடியில் MLA ஆகி எதிர்க்கட்சி தலைவராக நின்று கட்சியை காப்பாற்றி கொண்டு போகணும்னா அன்புமணி தேவைன்னு அவர் நினைக்கிறார். பாமக தேவைன்னு நினைக்கிறார். அன்புமணி கமிட் பண்ணல, பாமக தேவைன்னு நினைக்கிறார். ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி வீட்டுக்கே போயிட்டு அதிமுக பலவீனமா இருக்கு, மறுபடியும் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும், OPS உள்ள கொண்டு வரணும், சசிகலா உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டாங்க. அதை புறந்தள்ளி விட்டார். அதை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது அவங்க 6 பேர் என்ன பார்க்கவே இல்லை, பச்சை பொய்ன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உள்ளுக்குள்ள என்னமோ அந்த ஒருங்கிணைப்பு பத்தி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு தான் நமக்கு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் கட்சி ஒருங்கிணைக்கணும், சசிகலா உள்ள வரணும், OPS உள்ள வரணுங்கிற விஷயத்த செங்கோட்டையனர்கள் மீண்டும் பேச வாய்ப்பு இருக்கா சார்? செங்கோட்டையன் அதை பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சசிகலாவுக்கு அரசியல் ரீதியாக எதிராக இருந்த செங்கோட்டையன் சசிகலா எடுத்து ரிவோல்ட் பண்ணுன்னு நாம சொன்னும் போது கட்சி என்னால் உடைய விரும்பல வக்கீல் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரியான ஐயா நடராசன் அவர்கள் செங்கோட்டையனுக்கு கட்சி பதவியும் ஆஃபர் பண்ணி, அமைச்சர் பதவியும் ஆஃபர் பண்ணி மீண்டும் கட்சிக்குள்ள ஒரு ரிஹாபிலிட்டேஷன் செங்கோட்டையன் கிடைக்கிறது காரணம் சசிகலா. நான் அதையும் தாண்டி சசிகலா எதிர்த்தோம், அது PMO நம்பி எதிர்த்தோம், அது வேற விஷயம். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த அளவில் மீண்டும் தங்களுக்கு ஒரு அரசியல் எழுச்சிக்கு ஒரு காலத்தில் ரைவலாக இருந்த சசிகலா தான் திரும்ப தன்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அரசியல் என்டர்டெயின் ஆனது காரணம்னு அவர் உணர்றார். ஸோ சசிகலா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. OPS ஜெயலலிதாவின் முகமாக இருந்தார். OPS போனால 13% ஓட்டு போயிட்டுங்கிறதையும் செங்கோட்டையன் உணர்றார். இதெல்லாம் அவர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எடப்பாடி 20 பிடிச்சிக்கிட்டாரு. ஜானகி ஜெயலலிதா மாதிரி இல்லை. ஜெயலலிதா ஒரு 22 இருந்தா, ஜானகி ஒரு 11 இருந்தாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்தா அது ஒரு இதாக இருந்தது. இன்னைக்கு 20 எடப்பாடி கிட்ட இருக்குது. மீதி உள்ளவங்கள்ட்ட காங்கிரீட்டா ஓட்டு இல்லை. TTV OPS சொல்றீங்களா? காங்கிரீட்டா ஓட்டு இல்லை. OPS நீக்கினால 13 போயிட்டு, ஆனா அந்த 13 கான்கிரீட் கிடையாது, காங்கிரீட்டா OPS கிட்ட இல்ல. ஓகே, அப்போ 20 நாம் பிடிச்சாச்சு. என்னமா எப்படின்னா ஈக்குவல் அந்தஸ்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்கிறதான் எடப்பாடி. நம்ம எடப்பாடி ஏமாளினோ இழிச்சவாயினோ நம்ம நினைக்கல. கவுண்டர் பண்ணுவாருன்னு யாருமே அவரை பற்றி சொல்லாத போது சொன்னவன் ரவீந்திரன் துரைசாமி. எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னவன் ரவீந்திரன் துரைசாமி. ஸோ ஈஸியாக கார்டர் நட் டு கிராக், ஈஸியாக அவரை வீழ்த்திட முடியும்னு நான் கருதல்ல. பட் செங்கோட்டையனோட அந்த ரிவோல்ட் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும். அவர் கிராப்பருங்கிறத சொந்த சமூகத்திலிருந்தே சொந்த பகுதியிலிருந்தே ஒருத்தன் சொல்லும் போது மற்றவங்க மத்தியில் எடப்பாடி நான் கிராப்பர்னு சொல்றதுக்குள்ள உள்ளதை விட செங்கோட்டையன் எடப்பாடியை கிராப்பர்னு சொல்றதுக்குள்ள எஃபெக்ட் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் இருக்கும். ஓகே சார், அதிமுக கூட்டணிக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறீங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளேயும் பல்வேறு குழப்பம் இருக்குன்னு சொல்றீங்க. இன்னும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியை அதிமுக பாஜகவால் உருவாக்க முடியல. பாமகவை உள்ள கொண்டு வரணும், தேமுதிகவை உள்ள கொண்டு வரணும், புதிய கட்சிகள் எதுவும் வர மாதிரி தெரியல. இப்போ மறுபடியும் கட்சிக்குள்ள செங்கோட்டையனோட ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது எங்க போய் முடியும்? இந்த எலெக்ஷனே அவங்க ஸ்பாயில் பண்ணிடுவாங்களோங்கிற கேள்வி இருக்குல்ல சார்? அதாங்க கட்சியை கைப்பற்றுறதுக்கு தான் எடப்பாடி பண்றாரு. அதுக்கு துணை போய் நம்ம ஏன் ஏமாளி ஆகணும்னு செங்கோட்டையன் நினைக்கிறாரு. பாருங்க, தேமுதிக எடப்பாடி ஏமாத்துவாருன்னு நம்பகத்தன்மையற்றவர் முதுகுல குத்துவாருன்ட்டு தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? திமுக கூட்டணி நோக்கி அவங்க ஃபுல்லா நகர்ந்துட்டாங்களா? திமுக கூட்டணி ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு, எப்படி கொடுப்பாங்க? ஸ்டாலின் கொடுக்குறது MP போஸ்ட், MLA போஸ்ட், கொடுக்குற சீட்டு MLAங்கிற லெவல்ல அந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். சரி, பாமக தேமுதிக திமுக கூட்டணிக்கு போக தான் வாய்ப்பு அதிகம்ங்கிறீங்க. திமுக கூட்டணி ஹவுஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா கூடுதலா கட்சி வந்தா யாரும் சேர்க்க மாட்டாங்களா தன்னோட வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கு? நீ நினைக்கிற மாதிரி முட்டாள்தனமா ஸ்டாலின் செயல்படுறன்னு நினைக்கிறியா? நீ பேசுற மாதிரி முட்டாள்தனமா ஸ்டாலின் செயல்படுன்னு நினைக்கிறியா? ஸ்டாலின் ஏன் நீனா ஒன்ன சொல்லல தம்பி, எனக்கு புரியுது. ஸ்டாலின் ஏன் பிரேமலதா அம்மையாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்தாரு? வெயிட்டேஜ்னு தானே பார்த்தாரு. 50% வாக்கு தெளிவா வட தமிழகத்துல தேமுதிக கூட்டணியில் இருந்தால் வாங்க முடியுங்கிற சமூக அரசியல் சூழல் தெரியாதவரா? மேற்கு தமிழகத்தில் தேமுதிக கூட்டணியில் இருந்தால் 50% வாக்க திமுக அணி தாண்டுங்கிற சமூக அரசியல் சூழல் தெரியாதவரா? கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி, தெலுங்கு தாய்மொழி மக்களின் ஆதரவு, தேமுதிக கடந்து வந்த அரசியல் பாதை, மேற்கு மண்டலத்தில் அரசியல் தன்மை, அங்குள்ள இழப்புகள், இது எல்லாமே யார் யாருக்கு என்னென்ன இழப்புங்கிறதெல்லாம் பழுத்த அரசியல்வாதியான பல அனுபவம் கொண்ட MK ஸ்டாலினுக்கு தெரியாதவரா? ஸோ ஏதோ எங்கே இருக்குது, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, சீட்டு கொடுக்க முடியாதுலாம் சொல்கிறது. ஸ்டாலின் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவனா சொல்கிறான், எப்படியாவது ஸ்டாலின் தப்பு பண்ணிட மாட்டான்னு நினைக்கிறவன் சொல்கிறான். ஸ்டாலின் அந்த இடத்துல தெளிவாக இருக்கிறாரு. தேமுதிக அசட்டுன்னு புரிஞ்சுட்டாங்க. தேமுதிகவும் ஸ்டாலின் தர்றது MLA போஸ்ட்டு MP போஸ்ட்டுன்னு புரிஞ்சுட்டாங்க. அந்த அலையன்ஸ் தான் மெட்டீரியலைஸ் ஆகும். அதனோட விளைவு தான்
எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர், முதுகுல குத்துவதை வல்லவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி எடப்பாடியை நம்பி ஒரு சீட்டு ஜெயிக்காதுன்னு தேமுதிகவுக்கு தெரியும். அப்புறம் ஏன் சார் வந்து மூப்பனார் நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு வந்து சுதீஷ் போனோம்? அதுக்கு அடுத்த நாள் தான் அக்யூஸ்டை வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரி தேமுதிக சுப்ரீமோ பிரேமலதா அம்மையார் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. ஓகே சார், குறிப்பாக கூட்டணிக்குள்ளார பிரச்சனை இருக்கு, அதிமுகக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு, அதிமுக பாஜகக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. இப்போ செங்கோட்டையன் வேற புயலை கிளப்பி இருக்காரு. அப்படின்னா இந்த கூட்டணி ஜெல் ஆகுமா? உள்ளுக்குள்ள பல்வேறு பிரச்சனை இருக்கு. இதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க? பாஜக என்ன பண்ண போறாங்க இப்போ இதை பொறுத்த வரைக்கும்? பாஜக பொறுத்தவரை 20% எடப்பாடி ஓட்டு உள்ள வந்தது லாபம். எடப்பாடி வெளியே போயிடக்கூடாது, வந்தவரை உள்ள பிடிச்சு வைக்கணும். அதுதான் பாஜகவுக்கு நோக்கம். ஏன்னா 20% ஓட்டை காட்டுனது அவர் தான். அந்த 20% நம்ம குறைச்சு மதிப்பிட்டு யார் அரசியல் பேசினாலும் சரியா வராது. சோ அந்த 20 13 ஆக்கக்கூடிய வியூகத்தை அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, பிஎம்ஓ எல்லாம் செய்யும் போது ஒரு டீம் 20 உள்ள வருதுன்னு சொல்லும் போது அவங்க உள்ள இழுத்து போட்டுக்கிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. இப்ப டெல்லி தலைமை தான் அண்ணாமலையை காரணம் காட்டி எடப்பாடி மீண்டும் ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலையை ஜஸ்ட் உங்களால கூட்டணி உடஞ்சிரான்டா, ஏற்கனவே 2 முறை உங்களை குற்றம் சொல்றாங்கிறத தலைமை சொல்லி தான் அண்ணாமலை இந்த கருத்தை சொல்றாரு. ஸோ இவங்களுக்குள்ள சீட் ஷேரிங் ஒரு பெரிய ப்ராப்ளம். சீட் ஷேரிங்ல பிரச்சனை வெடிக்குங்கிறீங்களா? சீட் ஷேரிங் தான் பிரச்சனை. சரி, எவ்வளவு கேட்பாங்க? 2:1. எப்படி சார் கொடுப்பாங்க? இதுதான் தமிழ்நாட்டில் எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. பாஜகவுக்கு ஏன் என்னத்துக்கு, பாஜகவுக்கு என்ன இருக்கு? 2.7 தானே தமிழிசை எடுத்தாங்க, 2.7 தானே முருகன் எடுத்தாரு. உண்மைதான், அதில் சட்டமன்றத்துக்கு அவ்வளோதான் எடுத்தாங்க. தமிழிசை 2.7 0 சீட்டு, முருகன் 2.7 4 சீட்டு கூட்டணி இருந்ததுனால. அப்போ இதுக்குள்ளே வந்தால் போதும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 11.4 எடுத்த பாஜக அதற்குள்ள சீட்டை வாங்காம, நாடாளுமன்றத்தை சொல்றீங்களா? எடுத்த ஓட்டை அதுக்குள்ள சீட்டை வாங்காம. ஆப்பிளோட தானே சார் கம்பேர் பண்ண முடியும்? எப்படி ஆப்பிள் வந்து ஆரஞ்சோட கம்பேர் பண்ண முடியும்? ஓகே, உங்க கேள்வி நியாயமானது தான். ஆனால் தனியாக பாஜக 5.5% மேலே தாண்டல. சரி, அந்த 5.5% தாண்டினது திமுக அண்ணா திமுக இல்லாமல் பொன் ராதாகிருஷ்ணன் தான். 2 எம்பி வேற பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்து காட்டினார். பொன் ராதாகிருஷ்ணன் நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் அவருக்கும் சில கருத்தியல் மோதல் நான் கூட, அவர் சகோதரர் அண்ணங்கிறத நம்ம மறுத்து பேச வேண்டியதில்லை. அவருக்கு மெரிட்ட ஸ்பேடுன்னு கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சிருவோம். ஆனால் அதை தாண்டி சீட்டு ஜெயிக்கலன்னாலும் 11.4 எடுத்திருக்கிறாரு அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை தான் ஸ்ட்ரென்த் வைஸ் நம்பர் 1 இருக்கிறாரு. சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கல. அதனால தான் அவங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்து அண்ணாமலை நீக்கிட்டு தலைமை முடிவு எடுத்துட்டாங்க. ஒருவேளை சீட்டு ஜெயித்து கொடுத்துருப்பாங்கன்னா கோஹெட்னு சொல்லியிருப்பாப்புல. அது சீட்டு வராததுனால ஒருவேளை கூட்டணி இருந்திருந்தா 12 சீட்டு ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வை கூட இருந்துச்சு. அதுக்கு குற்றவாளி எடப்பாடியும் குற்றவாளி. எடப்பாடி என்ன பண்ணாரு? அந்த கூட்டணி முறிவுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை தானே. அண்ணாவை பத்தி தப்பா பேசினார், ஜெயலலிதா குற்றவாளினாரு. இதுதானே கூட்டணி முறிவுக்கு காரணம். எடப்பாடி எங்க கூட்டணி முடிச்சு? அண்ணா ஜெயலலிதா பற்றி எல்லாம் கேசி பழனிசாமிக்கு என்ன, எடப்பாடி பழனிசாமிக்கு சும்மா நடிப்பாங்க. ஜெயலலிதா இறந்ததும் எல்லாம் சசிகலா காலில் விழுந்து எல்லாம் சசிகலாவுக்கு படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு ஹிண்டு பத்திரிகையிலே ஜெயலலிதா போட்ட கலண்டர்லாம் குப்பை கூடையில் கிடக்குன்னு சொன்னது தெரியாதாங்க? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? 12 சீட்டு அண்ணாமலை கேட்டார், 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னாரு எடப்பாடி. அதனால தான் முறிஞ்சி. இப்போவும் சீட்டு தொகுதி பங்கீடு தான் அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா நிலைக்குமாங்கிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய தொகுதி பங்கீடு காரணமாக தான் எம்பி தேர்தல்ல கூட்டணி முடிஞ்சது. நீங்க அதே தொகுதி பங்கீடு காரணமாக இப்போ கூட்டணி முறியறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்ன? வாய்ப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா தனியா போனதுல 2 பேருக்குமே நஷ்டம். ஆமா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, முறிச்சுக்கிட்டு நான் விஜய் கூட பேருன்னாரு. அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவரோட எடுபிடிகள் அல்ல. நிர்மலா சீதாராமனுக்கு 7 கட்ட 8 கட்ட அடியாளல் அல்ல. நிர்மலா சீதாராமன், ஐ ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத். பெரியார் மண்ணு இல்லை, பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமான சிஎம்மா நம்ம சொன்னா என்னன்னு நிர்மலா சீதாராமனே யோசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள 7 கட்ட 8 கட்ட அடியாளர்களை விட்டுரு, அவங்க கான்மெண்ட்ஸை விட்டுரு அவங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள பாஜகவுக்கு ஒரு மாற்று திட்டம் இருக்குது. செங்கோட்டையனை வச்சு கட்சியை உடைச்சிருவாங்கன்னு ஒரு மாற்று திட்டம் மாதிரி இது ஒரு மாற்று திட்டம் பாஜக கையில இருக்கு. சோ இந்த சீட் பார்கெனிங் இந்த முறை ரொம்ப டஃபா இருக்கும். அவர் ஏற்கனவே லாஸ்ட் டைம் பாஜக கொடுத்த மாதிரி இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க. அப்படி ட்ரீட் பண்ண முடியாதுங்கிறதா இப்போ இது. அண்ணாமலை அதுல தெளிவா இருக்கிறாரு. ஆனா நயினார் தானே இப்போ தலைவர். நயினார் என்ன சொல்றாரு, எங்களுக்கு 26 விட 29 தானே முக்கியங்கிறாரு அவரு. நயினார் தலைவர் தான். அவர் டெல்லி தலைமை எடப்பாடி பழனிசாமி 25 சீட்டு
25% வாக்கு வந்துட்டாருன்னா காங்கிரஸுக்கு 25 சீட்டு ஆஃபர் பண்ணுவாரு. ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி மோடி ஏமாந்து நிற்க முடியாது, நான் ஏமாந்து நிற்க முடியாது, நம்ம லாயலிஸ்ட் தெளிவா மோடியை ஏமாத்திடுவாரு. மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி ஓங்கி பேசுறான். நம்ம இதுல அலர்ட்டா இருக்கணும், மேக்சிமம் சீட்டு நம்ம வாங்கி ஆகணும்ங்கிறது தான் பாஜகவுக்கு முடிவா இருக்கும். கட்சி தலைமை சொல்லும் போது இவர் அதிமுகவில் இருந்தே எக்ஸ்பீரியன்ஸ்டா அந்த அந்த கலையை படிச்சவர் சகோதரர் நயினார் நாகேந்திரன். அவர் தெளிவா அவர் தலைமையில அதிக சீட்டு வாங்க தான் இருப்பாரே தவிர அவர் தலைவராக இருக்க காலகட்டத்தில் குறைஞ்ச சீட்டுக்கெல்லாம் அவர் போக விரும்ப மாட்டார். ஓகே சார், நான் டிடிவி தினகரனை பற்றி எனக்கு சில பல கேள்விகள் இருக்கு சார். சார், அவர் என்டிஏ கூட்டணியில் ஒரு மிக முக்கியமான பார்ட்னராக இருந்தார். நான் முன்னாடியே சீனியராக இந்த கூட்டணியில் இருக்கேன்னு சொன்னவர் பாஜக கூட்டணிக்குள்ள நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டால் அதை போய் நயினார் கிட்ட கேளுங்கிறாரு. ஏன் இவ்வளோ டிட்டாச்மெண்ட்டா டிடிவி பதில் சொல்றாரு? இதுக்கு என்ன காரணம்? இட் இஸ் அவர் யதார்த்த உண்மையை உணர்ந்துகிட்டாரு. என்ன யதார்த்தம் சார்? பிஎம்ஓ வரும்போது அவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல இல்ல. அப்போ பன்னீர் ஒரு அறிக்கை விடுறாரு. ஓகே, அந்த அறிக்கையை பார்த்து செயல்படக்கூடியவங்க யாரெல்லாம் வரல, ஏன் வரல, யார் இதுல சதி பண்றா, என்ன பின்னணி பார்த்து 2 பேருமே அழைச்சிருக்கலாம். அவர் டைரக்டா அறிக்கை விட்டு விலகிட்டாரு. ஓபிஎஸ் அவர்கள் இவர் அறிக்கை விடாம நான் கேட்கல அப்பாயின்மெண்ட் சொல்லி யதார்த்த உண்மையை இவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி. ஸோ 2 பேருக்குமே ஒரு இடத்துக்குள்ள போதுமான வரவேற்பு என்டிஏக்குள்ள இல்ல. 2 பேருமே சக்தி இருக்குது. ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும். ஓபிஎஸ் 13% வாக்கு அதிமுக காலி ஆகுதுக்கு முக்கிய காரணம். ஓகே. டிடிவி ரெட்டலையும் உதயசூரனையும் குக்கர்ல போட்டு அவிச்ச ஒரு ஹீரோ. முக்குலத்தோர் சமுதாயம், அவர் மறவர், இவர் கள்ளர். டெல்டா டு சவுத் வர பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் கம்யூனிட்டி, மற்ற ஜாதியையும் அரவணைச்சு அரசியல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள கம்யூனிட்டி. இந்த அளவு கெப்பாசிட்டி தமிழ் மண்ணில் முக்குலத்தோர் தவிர எந்த கம்யூனிட்டிக்கும் கிடையாது. அதான் உண்மையான நிலவரம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் பவர்ஃபுல் கம்யூனிட்டியில் வந்தவங்களை ரெக்கனிங்கா எடுக்கலைன்னா அது அவங்களுக்கே இதனோட நோக்கம் என்ன, காரணம் என்னன்னு சொல்லும் போது அவங்களுக்கே சப்கான்சியஸ்ல பதியும், நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னா. ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? ஏன்னா சமீபத்தில் டிடிவி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் சார். 2006 தேர்தலில் விஜயகாந்த் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார்னு டிடிவி சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு டிடிவி அவர்கள் விஜய் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்காங்க ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? கண்டிப்பா. விஜய் பற்றிய என்னோட கருத்துங்கிறது பல நிரூபிக்காத அவரை பார்க்க வந்த கூட்டம் பார்த்ததும் கலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லும் போது அது சிவாஜி சரத்குமார் பாணியில் அது போகுதுங்கிறது என்னோட கருத்து. சரி. ஆனா டிடிவி என்டிஏக்குள்ள தனக்கு என்ன மரியாதை, எடப்பாடி கிட்ட தான் எப்படி டீல் பண்ண முடியும், அவரை போட்டு நின்னாரு, எப்படி டீல் பண்ண முடியுங்கிறதெல்லாம் ஒரு முடிவுக்கு மாற்று ஏற்பாட டிடிவி பேசுறாரு. மாற்று ஏற்பாடுன்னு முக்குலத்தோர் ஃபோர்ஸஸை ஒன்றிணைக்கிறது, பல நிரூபிக்காத விஜய பெரிய ஃபோர்ஸா காட்டுறது. அந்த வகையில காஷியஸா விஜயகாந்துக்கு இணையான ஒரு ஃபோர்ஸாட்டு விஜய காட்டிட்டாரு. அப்போ இந்த 8% வாக்கு விஜய்க்குன்னு அவர் கணக்குப்படி அது எத்தனை வந்தாலும் சரி அதிமுக பலகீனப்படுத்தி தான் வரும். ஸோ இவரும் அதிமுகவுக்கு இருந்து வெளியேறின வாக்குகள் மீண்டும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் ஒரு அரசியல் சக்தியா 2026 நிற்கிறதுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனா டிடிவி எடுத்துட்டாங்க தான் உண்மை. யாங் கருத்து விஜய் பலம் நிரூபிக்காதவர் கூட்டம் கலைஞ்சிட்டுனாலும் கூட ஒரு பிளேயர் விஜய அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னா அதை நான் அவரோட நோக்கத்தை கரெக்டா அனலைஸ் பண்ண வேண்டிய சொல்லதான் என் கடமை. விஜய் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கா டிடிவி? விஜய் கூட்டணிக்கு போகக்கூடிய வாய்ப்புங்கிறது விஜய்க்கு நோக்கங்கள் எல்லாமே மூடு மந்திரமா தான் இருக்குது. சரி, ஓப்பனா தெரியல. அவர் காங்கிரஸ் எதுக்கல்ல, சீமானா தான் கேட்கிறார். எல்லா துயரத்துக்கும் இதுக்கும் காங்கிரஸ் தானே காரணம், காவேரி கச்சத்தீவு எல்லாம், நீ ஏன் காங்கிரஸ் எதுக்கல்ல, என்னத்துக்கு ராஜ்சபா போய் அங்கே போய் நின்னீங்கன்னு அதை அடிக்கிறாரு. நீட்டு எல்லாத்துக்குமே காங்கிரஸ் தான் காரணம், காங்கிரஸ் ஏன் எதுக்கல்ல, சந்தர்ப்பவாதமா இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி சீமான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நாரா உரிப்பண்ணு அதிமுக சேர்த்து அடிக்கும் போது விஜய் ஏன் அதிமுக சாப்பிட்டா இருக்காருங்கிற இதையும் கேட்கிறாரு. ஏன்னா மதுரை மாநாட்டில் அது என்ன அடிக்கிறதா? ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லை. அங்கும் இலவசம் இங்கும் இலவசனம், அங்கும் ஊழல் இங்கும் ஊழல், அங்கும் லஞ்சம் இங்கும் லஞ்சம், ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நாரா உரிப்பேன், இது அடிக்கிறதா? அதாவது பூனை தன் குட்டியை கவர மாதிரி கவரது அடிக்கிறதா? அப்போ அதிமுக ஆப்ஷனை விஜய் முழுமையா இருக்காரு.
டிடிவி 8% வாக்குக்கு பல நிரூபிக்காத விஜயை கம்பேர் பண்றாரு. விஜயை நான் மதிக்க தயாருன்னு சொல்லும் போது இதே வாக்குக்கு எடப்பாடி மதிச்சிட்டாருன்னா ஓகே, அங்க கூட அவர் போலாமே. ஸோ விஜய்க்க முடிவுங்கிறது வந்து ஒரு பச்சோந்தித்தனமா, அரசியல் சந்தர்ப்பாதித்தனமா, கட்சி ஆரம்பிச்சுட்டே லெட்டர் பேடா இருந்த தன்மை, வன்னியர் பரையர் போலரைசேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள வராத தன்மை, இப்படி ஒரு கடந்த காலத்தை பார்க்கும்போது அவர் என்ன செய்வாருங்கிறது சஸ்பென்ஸா இருக்கு. சார் கடைசி கேள்வி சார், இதே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரிவோல்ட்டா மாறினாரு. அதோடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியும். அது வந்து ரிவோல்ட்டா மாறினவர் புஸ்வானமா அடங்கி போனாரு. அதே மாதிரியான ஒரு நிகழ்வா இது அமையுமா, இல்ல அதிமுகவுக்குள்ள இன்னொரு குழப்பத்தை உண்டாக்குமா, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? எடப்பாடி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையனுக்கு என்ன எதுவும் இல்லை. அது உடஞ்ச கண்ணாடி உடஞ்சதுதான், மீண்டும் ஒட்டாது. செங்கோட்டையன் தான் இதில் முடிவெடுத்து போனோம். முடிவெடுத்துட்டார் நான் நம்புறேன். முடிவெடுத்துட்டாருன்னா எங்க போவாரு, என்ன பேசுறாரு யாதுங்கிறது 5ஆம் தேதி பார்ப்போம். ஓகே. செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு அறிந்த முகம், தொண்டர்களின் சுமைதாங்கியா இருந்தவர். தொண்டர்கள் மத்தியில் ஜெயலலிதாவுக்கு பிறகு தலைவராக வரணும்லாம் அவரை நினைச்சாங்க. காலம் சூழ்நிலை அதுக்கு கைகூடல. இப்போ அந்த இடத்துக்குள்ள அது கைகூடலைனாலும் பிடிச்ச சசிகலா தரப்பு அமைச்சர் பதவி, கட்சியில முக்கிய பதவின்னு கொடுத்து அவருக்குள்ள முக்கியத்துவத்தை கூட்டினாங்க. அப்போ அவர் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு போய் யாருக்கும் இல்லாமல் போகிறதோட, நம்ம தலைவர் ஆரம்பித்த கட்சியை நம்மளால் ஸ்பிளிட் பண்ணணுன்னு வர்றதோட இது பெட்டர்னு அதை ஏற்றுக்கிட்டாரு. எம் போன்றவர்கள் போய் அவர்கிட்ட ரிவோல்ட் பண்ணுன்னு சொல்லியும் அவர் அதை ஏற்றுக்கல. இப்போ வந்து எடப்பாடி கூட போய் நிற்கிறது அந்த கட்சியை அழிக்கிறதுக்கு சமங்கிறத அவர் உணர்வார். அதைத்தான் அவர் பேசுவார், நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், 5ஆம் தேதி என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயம் 5ஆம் தேதி நீங்க வந்து நேரம் கொடுப்பீங்க. அப்போ உங்களுடைய கருத்தை நான் வந்து முழுமையா கண்டிப்பா நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன் சார். நன்றி தாமரை.